நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்டு 10 நாட்கள் ஆன நிலையில் இன்னும் அவரது மரணம் குறித்து எந்த ஒரு முழுமையான தகவலும் உறுதி செய்யப்படாத நிலை நீடித்து வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். காவல்துறை உயரதிகாரிகளுடைய இந்த ஆலோசனை கூட்டமானது யாருடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது? யார் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக இதில் பேசப்பட்டு வருகிறது? விரிவான தகவல்கள். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்து இன்றுடன் 10 நாட்கள் ஆன நிலையில பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை தனிப்படை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். பல்வேறு தடயங்களையும் அந்த பகுதி, அதாவது உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதி, வீடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறையினர் கைப்பற்றிருக்கிறார்கள். அதனை தடய அறிவியல் ஆய்வுக்கும் உட்படுத்தியிருக்கிறார்கள். பல நபர்களிடம் விசாரணையும் நடைபெற்றது. அதாவது அவரது தொடர்பில் இருந்தவர்கள், அவர் கடிதத்தில் எழுதி வைத்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் என பலரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்ட நிலையில தற்போது தென்மண்டல ஐஜி தலைமையில இந்த ஒரு அதிகாரிகளோட ஆலோசனை கூட்டமானது தற்போது நடந்து வருகிறது. இதுல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், நெல்லை சரக டிஐஜி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும், அதே போல இந்த விசாரணையில கலந்து கொண்ட அதிகாரிகளும் இதுல ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டமானது தென்மண்டல ஐஜி தலைமையில் நடந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தகவல்களை அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கலாம் என்பது குறித்து முடிவெடுப்பதற்கான இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிகிறது. தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் நடத்தப்பட்ட விசாரணையின் அறிக்கைகளும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.